கடந்த 2008ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட திண்டிவனம் நகரி ரயில் திட்டம் 17 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் கனவு திட்டங்களில் ஒன்றான இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை புதிய எம்பி தரணிவேந்தன் நிறைவேற்ற முயற்சிகளை எடுப்பாரா? திண்டிவனம் நகரி இடையே தொழில் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் அறிவிக்கப்பட்ட புதிய ரயில் பாதை திட்டம் இதுவரை தொடங்கப்படாதது ஏன் என்ற விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், இந்த திட்டம் ஏன் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது? இது தொடர்பாக எம்பி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? லாவண்யா, தமிழகத்தில் மிகப்பெரிய மாவட்டத்தில் ஒன்றான திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து வருகிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டம் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டது. குறிப்பாக ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருந்து வருகிறது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த 2008ஆம் ஆண்டு இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக திண்டிவனம் நகரி ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை அன்று மத்திய அரசில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்த இணையமைச்சராக ஏவா அரங்கவேலு என்பவர் இருந்து வந்தார். அந்த அரங்கவேலு என்பவர் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திண்டிவனம் நகரி ரயில் பாதை கொண்டு வரப்பட்டது. இந்த திண்டிவனம் நகரி ரயில் பாதை கொண்டு வரப்பட்டு கடந்த 2008 ஏப்ரல் 11ஆம் தேதி அன்று பூமி பூஜை போடப்பட்டது. அந்த பூமி பூஜை போடப்பட்ட நிலையே தற்போது வரை இந்த நிலையில் தான் உள்ளது. தற்போது இந்த நிலையானது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் சுமார் 187 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த திண்டிவனம் நகரி ரயில் பாதை நிலம் கையகப்படுத்தும் பணியானது தொடங்கப்பட்டு வந்தாலும் கூட தற்போது அனைத்து இடங்களிலும் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கை கனவே என்று சொல்லலாம். திண்டிவனம் நகரி ரயில் பாதை கொண்டு வந்தால் ஆரணியிலிருந்து நெல்லரிசி ஏற்றுமதி மற்றும் குறிப்பாக பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நகரமாக ஆரணி நகரம் இருந்து வருகிறது. இந்த திண்டிவனம் ரயில் பாதை பார்த்தால் ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, ஆரணி, செய்யார், வந்தவாசி வழியாக திண்டிவனம் வரை செல்கிறது. இந்த 187 கிலோமீட்டர் நிலம் கையகப்படுத்தப்பட்டாலும் கூட 2 இடங்களில் மேம்பாலம் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கும் அனைத்து வேட்பாளர்களும் மிகப்பெரிய முக்கிய அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது திண்டிவனம் நகரி ரயில் பாதை நான் வெற்றி பெற்றவுடன் இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்கின்றனர். ஆனால் 16 ஆண்டுகள் முடிந்து தற்போது இந்த ஆண்டு 17ஆம் ஆண்டு தொடக்க விழா இந்த பகுதி விவசாயிகள் கொண்டாடி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு நினைவூட்டும் வகையிலும் மத்திய அரசுக்கு நினைவூட்டும் வகையிலும் இந்த இடத்தில் நினைவு விழாக, அதாவது பிறந்தநாள் போல இந்த இடத்திற்கு பூமாலை அணிவித்து கொண்டாடி வருகின்றனர். இதை பற்றி இந்த கிராமத்தின் அன்றைய தலைவராக இருந்தவரும் தற்போது இந்த வழித்தடத்தை கொண்டு வர பாடுபட்டு நம்முடன் இணைப்புள்ளனர். அவர்களிடத்தில் இந்த பணியானது ஏன் முழுமையாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது, அவர்கள் கோரிக்கை என்னவென்று தற்போது நம்மிடத்தில் உள்ள அந்த விவசாயிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். 2008-11 ஏப்ரல் 11 இந்த அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்போ இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக நான் பணியாற்றியிருக்கேன். 2006-16 அன்னைக்கு இருந்த மாநில அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் அரங்கவேலு அடிக்கல் நாட்டினார். இன்னைக்கு அது கல்லாக தான் இருக்க ஒழிய பாதை அமைக்கல, எந்த விதமான பணி நடைபெறதா தெரியல. இப்போ செய்தியாளர் சொல்லும் போது தான் தெரியுது 2 இடத்துல மேம்பாலம் கட்டிருக்காங்கன்ட்டு. அதனுடைய சிம்டம்ஸ்லாம் இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் நிலம் கையகப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இதையே 17 வருஷமாச்சு. அவர் செய்தியாளர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும் இதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 3வது தரணிவேந்தன் சொல்லிட்டு திமுக எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் இதை செய்யறன்று வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த நிலையை இந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம பார்க்கணும். அதன் பிறகுதான் அடுத்து வர எம்பி இதையே தேர்தல் வாக்குறுதியை கொடுக்காம இந்த நிலை நீடிக்குமா அல்லது ரயில் பாதை வருமா என்பது இருமேடு மக்களினுடைய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த பகுதியில் ரயில் பாதை கொண்டு வந்தால் ஆரணி என்றாலே அரிசிக்கு ஒரு பெயரெடுத்த ஊராக விளைகிறது. ஆரணியிலிருந்து தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த அரிசி ஏற்றுமதிக்கு இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட போலூர் ரயில்வே நிலையத்துக்கு கொண்டு செல்லும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. தற்போது திமுகவை சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கும் எம்.எஸ். தரணிவேந்தனாவது நிறைவேற்றுவாரா என்று எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இணைப்பிலிருங்க, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அந்த பகுதியினுடைய மக்களவை எம்பி இணைந்திருக்கிறார் தரணிவேந்தன். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நகரி இடையேக்கான இந்த ரயில் திட்டம் அப்படிங்கிறது 17 ஆண்டுகளாக அடிக்கல் மட்டும் நாட்டப்பட்டிருக்கிறது, கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் போதும் இந்த திட்டம் முடிக்கப்படும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஏன் இந்த திட்டமானது கிடப்பில் இருக்கு சார்? இது 2008ஆம் ஆண்டு அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இந்த திட்டம் துவக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு இது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக இது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவில்லை. இதுக்காக 11/4/2008 பூமி பூஜை போடப்பட்டு
சுமார் 17 வருடங்களாக இந்த திட்டம் செயல்படுத்தாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த உரிமையாளர்கள் எல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற பாலம் எல்லாம், ரயில்வே பாலம் எல்லாம் சில பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன, சில பாலங்கள் தொடர்ந்து கட்டாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்ட சமயப்படுத்தினால், இந்த ரயில்வே மேம்படுத்த திட்டம் செயல்படுத்தினால், செய்யார் சிப்காட்டில் உள்ள பெரிய ஒரு தொழிற்கூடம் இருக்கிறது. ஒரு ஷிப்டுக்கு 10,000 பேர் வேலை செய்யக்கூடிய, 20,000 பேர் வேலை செய்யக்கூடிய நிலைமையிலே அந்த தொழிலாளர்கள் எல்லாம் இந்த திட்டத்தால் ரயில் பாதையில் பயன்படுவார்கள் என்பதை இந்த அரசு செவிசாய்க்க மறுக்கிறது என்பதுதான் உண்மை. இது நான் முதல்வராக பதவியேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்னே இது சம்பந்தமாக நான் அந்த துறை ரயில்வே அமைச்சரை சந்திக்க கோப்புகள் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் சந்திக்க ஒரு 3 எம்பிக்கள் ரெடியானோம். அந்த பாராளுமன்றம் அன்னைக்கையோடு நிறுத்தப்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து அடுத்த செஷன்ஸில் இதை பற்றி விவாதிக்கவும் அதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த திட்டத்திற்காக நாங்கள் தொடர்ந்து கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் விஷ்ணு பிரசாத்தும் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கின்ற நிலைமை பார்த்தேன் நான். ஆனால் இந்த அரசாங்கம் சுத்தமாக அதுக்கு செவி சாய்க்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை ஒரு மெஜாரிட்டியான பாராளுமன்ற எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கின்ற நிலையிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு முன்ன போல இதை முடக்கிவிட முடியாது என்பதுதான் உண்மை. எனவே இதை நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் பாராளுமன்றங்களாக ஒன்று சேர்ந்து இந்த நகரி திண்டிவனம் ரயில் பாதைக்காக முழு முயற்சியாக ஈடுபடுவோம். இதற்காக நாங்கள் போராடக்கூட தயாராக இருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டம் முடிப்பதற்கான அனைத்து பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.